ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அப்பு தேவா சேனல். இன்றைய வீடியோ பதிவு கிராம்பின் மருத்துவ குணம் பற்றி தான். கிராம்பின் மருத்துவ குணம் மிகவும் மகத்தானது, அற்புதமானது. அதாவது நமக்கு தலைவலி, தலைபாரம் இதெல்லாம் இருக்கிற சமயத்தில் 2 கிராம்பு எடுத்து நம்ம மென்று சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நல்லா தட்டி போட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம அதை வடிகட்டி குடிக்கிறப்போ நமக்கு தலையில் ஏற்படக்கூடிய தலைக்குத்தல், தலைபாரம் இதெல்லாம் சரியாகுதுங்க. அது மட்டும் கிடையாது, கிராம்பு வந்துட்டு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படக்கூடியது. அதில் பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் கொல்லக்கூடிய தன்மை இதில் இருக்கிறதுனால நம்ம சில பேருக்கெல்லாம் அஜீரண கோளாறு ஏற்படும். அதாவது ஏதாவது சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, செரிக்காமல் நடு வயிற்றில் ஒரு மந்தமான தன்மை இருக்கும். அதே மாதிரி ஏப்பம் வரும், எதுகளிப்புன்னு சொல்லுவாங்க, மூச்சு திணறல் கூட வரும். அந்த மாதிரி சமயங்களில் கிராம்புவை நல்லா தட்டி போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நாளடைவில் இந்த மாதிரியான தொல்லைகள்லாம் இருக்காது. அது மாதிரி நமக்கே தெரியும். இது நம்ம இந்த மாதிரி இந்த கிராம்பு நம்ம உடம்புல ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். ஆரோக்கியமாக இருக்கிறத நம்மளே கண்கூட தெரிஞ்சுக்கலாம். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே 2 கிராம்பு தான் அதிகமாக சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் நம்ம அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். நம்ம முன்னோர்கள்லாம் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. நாம தான் காலப்போக்கில் இதெல்லாம் மறந்துக்கிட்டு வரோம். இதனால் பல நோய்கள் நமக்கு வருது. இந்த கிராம்பு மட்டும் இல்லை, நிறைய இந்த மாதிரி ஸ்பைசஸ் பொருட்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்ட உண்மைகள். அதோட மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. அப்புறம் சில பேருக்கு வாய் துர்நாற்றம் இருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா, இந்த கிராம்புவை கொதிக்க வச்ச தண்ணியை மவுத் வாஷ் பண்ணலாம். இப்போ நீங்கள் மெடிக்கலில் போயிட்டு மவுத் வாஷ் இருக்கும், அது கெமிக்கல் ஆடடாக இருக்கும். அந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கிராம்புவை சுட தண்ணி போட்டு கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் வெது வார்ம் வாட்டராக போட்டு நம்ம வாய் கொப்பளிக்கிறப்போ நமக்கு வாயில் உள்ள துர்நாற்றங்கள், பாக்டீரியா, வைரஸ் போன்ற அந்த கிருமிகள் நமக்கு சுத்தமாகும், க்ளீனாகும். அதனால் வாயில் ஸ்மெல் ஏற்படாது. மெயினாக நம்ம சாப்பிட்ற பொருட்கள் வாயில் இருக்கிறப்ப பாக்டீரியாஸ் அதில் செயல்பட்டு தான் நமக்கு வாய் துர்நாற்றம் வரும். அது நம்ம கிராம்பு இந்த மாதிரி மவுத் வாஷ் பண்ணுறதுனால அந்த வாய் துர்நாற்றம் நமக்கு வரவே வராது. அது மட்டும் இல்லைங்க, இந்த அஜீரண கோளாறு, வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் கிராம்புவினால் குணமாகும். அவ்வளோ அற்புதமான ஒரு மருத்துவ குணம் படைத்தது தான் இந்த கிராம்பின் மருத்துவ குணம். அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணுறீங்க, இனிமேல் டெய்லி 2 யூஸ் பண்ணுங்கள். அது கொதிக்கிற தண்ணியில் போட்டும் நம்ம வடிகட்டி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மென்றும் சாப்பிடலாம். வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.